இதான் நிறைய பேர் கேட்குறாங்க, முஸ்லீம்களுக்கே இவ்வளோ பெரிய சோதனை, உனக்கு அவ்வளோ விளக்கத்தெல்லாம் தந்திக்கிறான், அவருக்கு எல்லாம் கொடுக்கல. அவருக்கு என்ன கொடுக்கல? அவன் குஃபரில் இருக்கிறான், அவனுக்கு அல்லாண்டா என்ன, தூதரண்டா என்ன, பாவமண்டா என்ன, சொர்க்கமண்டா என்ன, நரகமண்டான்னு தெரியாது. அவனுக்கு லேட் ஆகும், உனக்கு நேரத்தோட வரும், உனக்கு அவசரமாக வரும், உனக்கு குயிக்காக வந்துடும். என்ன நீ ஈமான்ல இருக்கிறாய், ஏகத்துவம் இருக்கிற, அல்லாட பேரை சொல்றாய், தூதருடைய பேரை சொல்றாய், சொர்க்கத்தை சொல்றாய், நரகத்தை எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க உனக்கு என்ன செய்யும்? அது வேகமாக வரும் என்றதை பார்க்கிறோம். அதனால தான் உலகத்துல அதாவது சாகா வாழ்வு ஒரு சாபம். சாகா வாழ்வு ஒரு சாபம். ஒரு மனிதனுக்கு சாகாமலே வாழ்றதுக்குரிய நியமத்தை யாரும் நினைக்க கூடாது. சாகாமலே வாழ்ற இந்த உலகத்துல, மறுமை நாள் இல்லை, இந்த உலகத்துல அது சாபம். இந்த உலகத்துல அதாவது ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது யாரு? இப்லீஸ். ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது இப்லீஸ். ஏன் சாபம்டா, உலகத்துல ஒன்று நம்ம மரணிக்கணும் அல்லது நம்ம சூழல் உள்ளவர்கள் மரணிப்பார்கள். ரெண்டு இருந்தாலும் நம்ம பிரயோசனம் இல்லை. வாழ்ந்து நம்மளுக்கு தெரியாதவர்கள் நமக்கு சூழல் இருந்து எங்களோட உமாவும் இல்லை, எங்களோட வாப்பாவும் இல்லை, எங்களோட தம்பியும் இல்லை, எங்களோட தங்கச்சியும் இல்லை, எங்களோட உறவும் இல்லைன்னா நான் வாழ்ந்து என்ன பிரயோசனம்? பிரயோசனம் இல்லை. அல்லது நான் இல்லாம தொடரேச்சியான ஒரு வாழ்க்கை அந்த குழந்தைகள் வாழ்ந்து என்னது பிரயோஜனம் இல்லை. ஆனா இப்லீஸுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை அப்படி கொடுத்தான், நியாமத்து மாதிரி கொடுத்துட்டால. நீங்க எங்க இருக்கீங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மௌத்தாக்கி விட்டார். ரெண்டு பேரும் உலகத்துக்கு வந்தவர்கள், உலகத்துக்கு ரெண்டு பேரும் இறக்கப்படுறாங்க. ஆனா இப்லீஸுக்கு அவகாசம் என்ன? உனக்கு நிறைய, நீ கடைசி வரைக்கும் இருந்துங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத்தாக்கிட்டாங்க. இந்த உலகத்துல என்ன செஞ்சிட்டா? மௌத்தாக்கி விட்டானத்தை பார்க்கிறோம். எனவே நம்மளை நோக்கி அவசரமாக அல்லாஹ்வுடைய சோதனை தண்டனை வேகமா வருதுண்டா, அல்லாஹ் நம்மளுக்குள்ள அறிவையும் நம்மளுக்குரிய ஃபிக்ஹையும் அதை தவிர்க்கிறதுக்கான ஆற்றலையும் அதிகமாக தந்திருக்கிறான் அர்த்தம். அதையும் மீறி நம்ம உணர்வு பெறுறோம்டா அல்லாஹ் எங்களை விரும்புறான் அர்த்தம். சில அறிஞர்கள் நம்மளை சுத்தி சோதனைகளும் கவலைகளும் வேதனைகளும் வரவில்லையே என்றால், நோய் வரவில்லை என்றால் தங்களை சந்தேகப்படுவார்கள், தங்களுடைய ஈமான சந்தேகப்படுவாங்க. என்ன காரணம்னா, அல்லாஹ் தஆலா ஏன் அவசரப்படுத்தல அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள், முழுமையான தண்டனை அல்ல, சின்ன சின்ன சோதனைகள் நமக்கு வருதுன்னு அல்லாஹ் அவசரமா எங்களை அந்த பாவங்களை அழித்து எங்களை உணர்வு பெற செய்வதற்காக அல்லாஹ் தஆலா தாரான்னு அர்த்தம். அது இல்லைன்னு ஆபத்து. அதனால தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சுன்னாக்கல்ல உண்டு, அவர்களுடைய அறிவுக்கும் அவருடைய நெருக்கத்திற்கும் அவருடைய விளக்கத்திற்கும் ஏற்ப தண்டனை கூடும் குறையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல அற்புதத்தை கேட்கல, இந்த ஃபிக்ஹ் இருந்ததை தான் கேட்கல. எது? மற்ற எல்லா நபிமார்களும் அற்புதத்தை கேட்டாங்க. யா அல்லாஹ் என்ன வானத்திலிருந்து ஒரு மரவை இறக்கி வை, உணவு தட்டை இறக்கி வை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்டாங்க. அல்லாஹ் இறக்க முன்னால் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் இறக்குறேன், ஆனால் அதுக்கு பின்னால யாராவது நிராகரித்தீர்கள் என்றால் உங்களை எல்லாரும் என்ன செஞ்சிருவேன்? அழித்து விடுவேன். ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்றான்? அறிவை கூட கொடுத்தா அழிவு வேகமா வரும். அறிவை கூட கொடுத்தா, அத்தாட்சியை கூட கொடுத்துட்டேன்னா அழிவை வேகமா தருவான். இல்லையா சோதனையை இப்படியே விட்டுருங்க, போராட்டத்தோட போராட்டமா போகட்டும், நானும் மன்னிச்சுக்கன்னு என்ன இருப்பேன் அப்படின்றது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல எந்த பெரிய அற்புதத்தையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை தவிர, அதாவது நேரடி அற்புதங்களை என்ன செய்யல, உணர்கின்ற அற்புதங்களை கொடுத்திருக்கிறானே தவிர காட்சி அற்புதங்களை என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை. அப்ப இது யாருக்கு சோதனை? ரசூலுல்லாஹ்களுக்கு பெரிய சோதனை அது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? தாய்ங்க, நான் என் உம்மத்தை அழிக்கப்படுறது என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு விரும்பல. இது உங்களுக்கு என்னத்தை சொல்லுது? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஈமானிய உணர்வையும் மார்க்க விளக்கத்தை அல்லாஹ் தஆலா அள்ளி தருகிறான் என்றால் நீங்க அல்லாஹ் அதிகம் பயப்படத்தான் தாரான், அதிகம் அல்லாஹ்வை நெருங்கத்தான் தருகிறான். அடுத்தவர்களுக்கு வார தண்டனை விட உங்களுக்கு அது அவசரமா வரும், அது அடுத்தவர்களுக்கு வர சோதனையை விட உங்களுக்கு அதிகமாக வரும். இது இறைவனுடைய நீதிகளில் ஒன்று. பனு இஸ்ரவேலர்கள் ஏன் நிறைய தண்டிக்கப்பட்டார்கள்னா, அவங்க நிறைய அற்புதங்கள் என்ன செய்தார்கள்? கொடுக்கப்பட்டார்கள். குரங்குகளாக பன்றிகளாக மாத்தினத்துல நம்ம விளக்கம் இல்லாதனால என்ன பார்ப்போம்? அவங்களோட செயலை பார்ப்போம். சனிக்கிழமை மீன் பிடிச்சதுக்காக குரங்கு பண்டிகைகளாக என்ன செய்தார்கள்? மாட்டி அதல்ல, அவனுக்கு கொடுத்தது அதிகம். அவன் அதை செய்யவே கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை. மரத்தை நெருங்கினதால அங்க சொர்க்கத்திலேருந்தே வெளியே அனுப்புறான். இவர்களுக்கு அதுதான், இவங்களுக்கு கொடுத்த அற்புதங்கள் எல்லாம் என்னடா, மலையை தூக்கி வச்சு அவங்களுக்கு மேலே வச்சு ஒப்பந்தம் பண்றது. மலையை வரஃபஅனா ஃபௌகக்கும் உத்தூர், மலை மேலுக்கு கீழே ஒப்பந்தம் எடுக்கிறது. கண் முன்னால அற்புதம் என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. கடல் என்ன செய்யுது? கண் முன்னால பொளக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில இருந்து எத்தனையோ அற்புதங்கள் நடக்கு. அதுக்கப்புறம் இந்த வேலை செஞ்சதுனாலதான் தண்டனை என்ன செய்யுது? அவ்வளவு பயங்கரமாகவும் வேகமாக என்ன செய்து வருது. எனவே தண்டனை என்பது நீங்க சில சின்ன பாவத்துக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. அந்த பாவத்துக்குரிய தண்டனை அல்ல, அது உங்களுக்குரிய தண்டனை. அந்த பாவத்துக்குரிய தண்டனை நமது செயல்பாட்டுக்குரிய தண்டனை, எங்களுடைய தரத்துக்குரிய தண்டனை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். கஅப் இப்னு மாலிக், அந்த 3 நபித்தோழர்கள் செய்த தவறும் முனாஃபிகீன் கிட்ட தவறை எடுத்து பாருங்க. முனாஃபிகீன்களுக்கு மன்னிப்பு, கஅப் இப்னு மாலிக்கு அந்த மற்ற 2 பேருக்கும் பெரிய தண்டனை, 50 நாள் பேசாம இருக்கக்கூடிய அளவுக்கு தண்டனை. அல்லாஹ் மிகப்பெரிய அதாவது வசனங்களை எல்லாம் இறக்கி அதை கண்டிக்கிற அளவுக்கு தண்டனை.
என்ன காரணம்? தரம் அப்படி, அவங்களுடைய இடம் அப்படி. இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். எனவே இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான சுன்னா. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இது அதாவது பாவத்துடைய நீங்க இறைவனுடைய நீதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாங்க பாவத்தை பார்க்கிற விதமும் என்ன செஞ்சிடும்? சரியாயிரும். ஏன் இதுக்கு வேகம், இது ஏன் தண்டனை, இது கூட ஏன் குறைய, ஏன் எனக்கு இந்த நிலை என்கின்ற பகுதியெல்லாம் அதில் வரும். விளக்கம் இல்லாம பாவம் செய்கிற ஒருவனுக்குள்ள சப்ஜெக்டும் விளங்கி பாவம் செய்கிற ஒருவனுக்குள்ள சப்ஜெக்ட்டுக்கும் இறைவன் கடையில் என்னது வித்தியாசம் இருக்கு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சுன்னாக்கள்ல உண்டு என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு அடியானை அல்லாஹு தஆலா பாவம் செய்கின்ற பொழுது அவனை அதில் இருந்து விடுவித்து பாவ மன்னிப்பு கேட்க வைத்து அவனுக்கு நல்லருள் செய்ய விரும்புகிறான் என்பதற்கான அடையாளமே அந்த பாவத்தின் காரணமாக அவன் வேறு வேறு விஷயங்களை சோதிக்கப்படுவான். வேறு வேறு விஷயங்களை அவன் சோதிக்கப்படுவான். அந்த விஷயத்தில் சோதிக்கப்படாம பாவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா வேறு வேறு விஷயத்தில் என்ன செய்வான்? சோதிக்கப்படுவான். பொருளாதார நெருக்கடி, சும்மா இருந்த குடும்பத்துக்குள்ள என்ன செய்யும்? பிரச்சனைகள் தானா வரும். ஏன் மனைவி நம்மளோட சண்டை பிடிக்கிறான்றதுக்கு ரீசனே என்ன செய்யாது? இருக்காது. நான் ஏன் மனைவியோட இவ்வளவு டென்ஷன் ஆகிறேன்னு அவனுக்கு என்ன செய்யாது? ரீசன் விளங்காது. கண்ணூர்ன்றது, கண்ணூர் நம்ம சூரியன், நீ பாவம் செஞ்சது கண்ணூர் சூனியம் எல்லாம் உண்மை. ஆனா நீ செஞ்ச பாவத்தை அடையாளம் காணாம உடனே என்ன செஞ்சிருது? அடுத்த பகுதியில் போட்டுரு. என்ன காரணம் என்று நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பாவம் காரணமா இருக்கும். இதுக்கு காரணமும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்புகிறான், உங்களை உணர்வு செய்ய விரும்புகிறான், உங்களை திருப்பி அவனின் பக்கம் அழைக்க விரும்புகிறான் என்பதுதான் அது. அல்லாஹ் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய, இந்த உலகத்தில் அல்லாஹ் நேரடியா வந்து துவாவை கபூல் செஞ்சதுக்கு அடையாளங்கள் இது. ஒரு அடியான வச்சு தான் அல்லாஹ் என்ன செய்வான்? அதை செய்வான். அதே போல சோதனைகளை வச்சு தான் உங்களுக்கு என்ன செய்தியையும் அல்லாஹ் தஆலா தருவான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த அலா மஆசிஹி ஃபஅலம் அன்னஹு இஸ்தித்ராஜ். ஒரு அடியான் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு சோதனைகள் இல்லாமல் அல்லாஹ் தஆலா அதனை அவனுக்கு நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்பதை நீ கண்டால் அல்லாஹ் அவனை படிப்படியாக பிடித்து கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். ஹதீஸ் ரசூலுல்லாஹ். அதாவது ஒருவன் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுத்துட்டே இருக்கிறான், அவனுக்கு சோதனைகள் குறைவு என்றா நீங்க என்ன அறிஞ்சுக்கணும்னா அல்லாஹ் தஆலா அவனை படிப்படியாக பிடித்து கொண்டிருக்கிறான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். அவர்கள் அறியாத வண்ணம் அவர்களை நாம் படிப்படியாக பிடிப்போம். அல்லாஹ்வுடைய படிப்படியாக பிடித்தல் எப்படி இருக்கும் என்ற சுன்னத்தை நீங்க சரியா விளங்கணும். இந்த படிப்படியாக பிடித்தல் என்ன விளங்கணுமே? அல்லாஹ்வுடைய சுன்னத்தெல்லாம் இன்னல்லாஹ காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹ் தனது காரியங்களில் மிகைத்தவன். எப்படி மிகைச்சவனா இருக்கின்றா? நீங்க ஒருவரை தாழ்த்துவதற்கு போடுகின்ற திட்டம் தான் இறைவன் அவரை உயர்த்துவதற்கு போடுற திட்டமே. பாருங்க, அப்படி நம்ம உத்தர தாழ்த்துறதுக்கு ஒரு திட்டம் போறோம் வைங்களே. இப்ப அல்லாஹு தஆலா எப்படி அதை அந்த செக்ஷனை செய்ய வைப்பான்டா, அதுதான் அவனை உயர்த்துறதுக்குரிய படிமுறையை அல்லாஹ் ஆக்கிடுவான். அது கொஞ்சம் கொஞ்சமா நீ முடிவு செய்யற கட்டத்தில் பாத்தீங்கன்னா நீங்க உயர்த்தி விட்டுப்பீங்க. ஆனா உங்களுக்கே தெரியாம இருக்கும் சதி செய்யக்கூடிய உங்களுக்கு. அதே போல பாவத்திர விஷயத்துல முன்னேற்றம் என்று எதை நினைக்கிறானோ அதைத்தான் அல்லாஹ் தஆலா படிப்படியா அழிவுக்குரிய படியா என்ன செய்வான்? மாத்திக்கிட்டு வருவான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அப்படின்னா இந்த உலகத்துல வெளிப்படையா அது நல்ல பாதை, அல்லாஹ்வுடைய பார்வையில அதுதான் உனக்கு என்ன குழி. இப்ப பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை தூரமாக்கி இந்த உலகத்துல ஒன்றும் இல்லாம ஆக்கணும். அதுக்கு முதலாவது வேலை என்ன? கிணத்துல போட்டது. அமைச்சராகிறதுக்கு 5 வருஷம் சரி. ஈஜிப்டுக்கு கொண்டு போனது அமைச்சராகிறதுக்கான 10 வருஷம் ரெடி. அதாவது 20 வருஷம் இருக்கா, இப்படி வச்சுக்கோங்க, 20 வருஷம் இருக்கு. யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமைச்சராகிறதுக்கு. கிணத்துல போட்டதோட 2 வருஷம் முடிஞ்சு, இன்னும் 18 வருஷம் தான் அமைச்சராக. சட்டப்படி ஈஜிப்டுக்கு கொண்டு போகக்கூடாது, அமைச்சராக இருக்கணும்டா. ஈஜிப்டுக்கு கொண்டு போய் வித்த உடனேயே என்ன அதுவும் என்ன சரி என்ன இன்னொரு 8 வருஷம் ஜெயிலில் போட்டாச்சு, இன்னொரு 10 வருஷம் குறித்து அமைச்சர் ஆகிட்டார். இப்போ இவங்க கொண்டு போன சப்ஜெக்ட் என்னன்னா அவரை இல்லாமல் ஆக்குறது. அதே பாதை தான் அவர் அமைச்சராக்குது. அல்லாஹு தாலா நம்ம என்ன திட்டத்தை வச்சிருப்போமோ அதுல தான் அல்லாஹு தாலா அந்த வெற்றியை அவர்களுக்கு என்ன செய்திருப்பான்? வைத்திருப்பான். அதனால தான் இந்த குனூத்துடைய துஆக்கள்ல பார்க்கலாம், அல்லாஹும்ம ஜஅல் தத்பீரஹும் ஃபீ தத்மீரிஹிம், அல்லாஹும்ம ஜஅல் தத்மீரஹும் ஃபீ தத்பீரிஹிம். யா அல்லாஹ், அவர்கள் போடுகின்ற திட்டத்திலே அவர்களது அழிவை வைப்பாயாக. அவர்கள் போடுகின்ற திட்டத்திலே அவர்கள் என்ன அழிவை, அவர்களது அழிவை வைப்பாயாக. இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. அல்லாஹு தாலா எங்களது காரியங்களை கொண்டே, நம்ம திட்டம் போடுற காரியங்களை கொண்டே அதுக்குரிய வெற்றி அல்லாஹ் தாலா என்ன செஞ்சிருவான்? வைத்து விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்களாட்ட. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதீனாலிருந்து வெளியே அவர்கள்
அனுப்பியது அவர்களுக்கு சிறப்பா அல்லது அவர்களுக்கு இழப்பான்னு பார்த்தா அவர்களோட பார்வையில் என்ன, அவங்க நினைச்சாங்க அது சிறப்பு, ஆனா கடைசியில் எது, அதான் இழப்பு. இது அல்லாஹ்வுடைய சுன்னா இந்த உலகத்தில்.